ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க சின்ன வயசுலேருந்து மனதளவில் பாதிக்கப்பட வச்ச அந்த சைக்கோ யார் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டியிருப்பாங்க. அவன் வந்து நம்ம ஜங்குக்கு தெரிஞ்ச ஆள் தான். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பான். அவன் தான் இந்த சைக்கோவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஜியானும் இருக்கான். நம்ம பிரின்சிபல் தான் கூப்பிட்டுருப்பாரு போல. ஏன்னா அவன் ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அவன் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காரு. இது வந்து நம்ம ஜியானுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மோட அப்பாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார். உடனே நம்ம ஜியானை பார்த்துட்டு, தம்பி உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, நீ ரொம்ப நல்லா படிப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே இந்த பிரின்சிபலும் உங்கள் பையனோட ஃப்ரெண்டாக தான் இவனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அது எல்லாத்தையுமே நம்ம கிம்மோட அப்பாவும் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவன் தானே அந்த கண்டெய்னரில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆஃப்டர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜியானை இவங்களே அவங்களோட காரில் கொண்டு போயிட்டு அப்படியே அவனோட வீட்டில் விடுறாங்க. அவனும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு போறது எல்லாத்தையுமே நம்ம ஜோஹனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மோட வீட்டில் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனுக்கு வந்து நம்ம கிம்மோட அப்பா கால் பண்ணிட்டு ஏதோ சொல்றாரு. உடனே இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டு இருப்பான். அப்படி போகும்போது நம்ம கிம்மும் பார்த்துட்டு, சார் என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக போறீங்க? டே கிம், என்னால் எதுவுமே இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்ல முடியாதுடா. ஆனால் அவனோட ஃப்ரெண்ட் அந்த கண்டெய்னரில் தங்கியிருக்கான்ல ஒருத்தன், அவனை தயவு செஞ்சு அங்கிருந்து வெளியே வந்துட சொல்லு, அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரா. உடனே இவனும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். என்னோட அப்பா ஆல்ரெடி ரீடெவலப்மெண்ட் திட்டத்துக்காக அந்த கிராமத்தில் ஏதோ பண்றன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை ஜியான் தங்கியிருக்க அந்த இடத்த ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு கால் பண்றான். ஆனா அவன் எடுக்கவே இல்லை. அதனால வேற வழி இல்லாம அவன் சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கான் நம்ம ஜியானோட வீட்டுக்கு. இந்த சேம் டைம்ல நம்ம ஜியானோட வீட்டுக்கு வெளியில ஜோஹன் இருந்திருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவை மீட் பண்ண போறான். அவர் என்னன்னா இப்போ வரைக்கும் குடிச்சிட்டே தான் இருக்காரு. அவர் குடியை விடுற மாதிரியே தெரியல. அப்பா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, ஆனா நீ குடியை விடுற மாதிரியே தெரியல. அதுவும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் வந்து பலார்னு என் கண்ணத்தில் அரைஞ்சல்ல, அன்னில இருந்து என்னோட ஒரு காது வேற கேட்கல. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உன்னோட இந்த குடியும் தான் காரணம். அது விடுனாலும் கேட்க மாட்டேற, அதனால நான் உன்னை விட்டுட்டு போற தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டே வெளியே போறான். அப்படி போகும்போது அவனோட சிஸ்டருக்கு கால் பண்ணி ஒரு மாதிரி கோவத்தோட, இதுக்கப்புறம் நமக்கு அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அவன் அப்பாவை கண்டுக்க மாட்டான் போல. இன்னொரு பக்கம் நம்ம ஜியானை காப்பாத்துறதுக்காக கிம் வேற சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்திருப்பான்ல, அந்த நேரத்தில் விடாம நம்ம ஜியானுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருப்பான். காலை எட்ரான்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே காலை எடுத்துட்டான். டே எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கண்டெய்னரில் தான்டா இருக்கேன். டே அங்கே இருக்காதரா, உடனே வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனை ஒரு வண்டி விட்டு ஏற்றுற மாதிரி வந்துருச்சு. ஆனால் எப்படியோ அதுலேருந்து இவன் தப்பிச்சிட்டான். பட் இருந்தாலும் அவனோட ஃபோனை மறுபடியும் எடுத்து பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. இங்கிருந்து வேகமாக போகலான்னு சொல்லி பார்த்தாலும் சைக்கிளும் வேற பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாம நம்ம கிம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கான். சரியா இவன் ஓடி போய் நம்ம ஜியான் தங்கியிருக்க அந்த கண்டெய்னரை பார்க்கும்போது அது அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவனை காப்பாற்றுறதுக்காக இவன் அந்த நெருப்புக்குள்ளேயே போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போதான் நமக்கே தெரியுது நம்ம ஜியான் ஆக்சுவலாக உள்ள இல்லை. அவன் நம்ம ஜோஹன் கூட சேர்ந்து இப்போ நம்ம கிம்மை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு இந்த பக்கம் வரான். டே என்னடா ஆச்சு, நான் நல்லா தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம கிம்முக்கே உயிர் வருது. அப்பாடி நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க நம்ம ஜியான் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜோஹன் அவனோட சிஸ்டர் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜியானோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பான். அப்படி வரும்போது அவனோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க 2-3 பேர்லாம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானோட வாயை பொத்திட்டு அவனை தனியாக கூட்டு வந்திருப்பான். என்னடா ஆச்சு, ஏன்டா என்ன இப்படி கூட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பாரு அவன் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறைஞ்சு இருந்துகிட்டே அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2-3 ஆளுங்க அந்த கண்டெய்னருக்குள்ள பெட்ரோலை ஊற்றி அப்படியே அந்த கண்டெய்னரே எரிய விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம கிம்மோட அப்பா ஆளுங்க தான். ஏன்னா அவர் தான் இந்த வேலையவே பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த ஏரியாவில் சீக்கிரமாக ரீடெவலப்மெண்ட் திட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஜியான் தங்கியிருக்கா அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை பார்த்துருக்காரு. ஸோ இப்படி தான் நம்ம ஜியானும் தப்பிச்சிருப்பான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிம்முக்கு சொன்னதுக்கப்புறம் அவன் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஓரமாக சேடாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் நம்ம ஜோஹனுக்கு ஒரு டவுட் வருது. ஆமாம், நீ இந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி வந்ததை பார்த்தா உனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் போல, சொல்லுடா அப்படின்னு. அந்த வேலையை பார்த்தது உன்னோட அப்பா தானே, அவர் தானே இந்த ரீடெவலப்மெண்ட் திட்டத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் இருப்பான். அப்படின்னா இது உண்மைதான், அவனோட அப்பா தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஹனு கண்டுபிடிச்சிட்டு அவனை திட்டலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஜியான் தான் தடுத்து நிறுத்தினான். விட்றா, நான் உயிரோட தானே இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் இப்படி நம்ம கிம்முக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நம்ம ஜோஹனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ கடைசி வரைக்கும் இவனையே ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டு நான்லாம் அவனுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நம்ம கிம் அவனோட ரூமில் ரொம்பவே சேடாக உட்காந்துட்டு இருப்பானா. அப்போ அவனோட அப்பா ரொம்ப காண்டா வராரு. டேய் அது நீ தானே உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் அதெல்லாம் சொன்னேன், அதனால தானே இப்போ அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா நான் தான் சொன்னேன், உங்களுக்கு வேற என்ன வேணும், என் கண்ணு முன்னாடி இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், தயவு செஞ்சு என்ன வேற எங்கேயாவது கூட அனுப்பிடுங்க, நான் அமெரிக்கா கூட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனோட அப்பாவும் இதை கேட்டு, சரி நீ அமெரிக்காவே போய் தொலை, இங்க இருந்தினா என்னோட வேலைக்கு தான் நீ உழ வைப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட அப்பாவும் அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மின் இருக்கான்ல, அவனும் அவன் அப்பா கூட சேர்ந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி தெரியுது. அப்படி போறதுக்கு முன்னாடி அவனோட கையெல்லாம் கருப்பா இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவனோட வீடு எரிஞ்சு போன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே
வீட்லயே அவன் அம்மாவோட மெமரிஸா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிருப்பான். அதாவது அவன் அம்மா வந்துட்டு நம்ம கிம்மோட அப்பாவுக்கு அந்த டேப் ரெக்கார்டில் இருக்க பேப்பரில் சில கவிதைலாம் எழுதி அனுப்பியிருப்பாங்கல்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி எழுதியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே தான் போட்டு எரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் கூட எரிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவன் அம்மாவோட மெமரிஸே அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணியிருக்கான் போல. அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா கொரியா விட்டு கிளம்ப போகிறான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜியான் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் மன்னிச்சிருங்க, ஒரு ஃப்ரெண்டாக இதுக்கப்புறம் உங்கள் யாருக்குமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, நான் ஒரு பயந்தாங்கோலி மாதிரி பயந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன அந்த எரிஞ்சு போன வீட்டில் அவனோட அம்மா மெமரிஸ் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிருப்பான்ல, இப்போ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து அதுக்குள்ளே பாதி எரிஞ்சும் எரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, சாவி தான். அதான் 8ஆம் நம்பர் போட்ட சாவி இருக்கும்ல, அதுதான். அந்த ஜாக்குன்றவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட காரில் விட்டுட்டு போயிருப்பான்ல, அதை கூட நம்ம மீன் எடுத்திருப்பான். அதையும் தான் இதில் போட்டு எரிச்சிருப்பான் போல. பட் இருந்தாலும் இது வந்து எரியாமல் இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ யாரோ ஒருத்தங்க எடுக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜே தான். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம மின்னோட அம்மா வீடு எரியறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஜியான் இருக்கான்ல, அவனோட பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்ற அட்ரஸ்க்கு கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை எடுத்துட்டு போயிருப்பான். அதுவும் யாரோட அட்ரஸ்க்கு கொண்டு போக சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம மின் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு வெளியில் தான். நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அப்படியே கால் பண்ணி சொல்றான் இதுக்கு முன்னாடி கால் பண்ணவங்களுக்கு, சார் நீங்க சொன்ன இடத்துல வந்து நான் வச்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு இந்த பெட்ரோலை இப்படி கொண்டு வர சொன்னதை பார்த்தா ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் அங்கிருந்து போயிருப்பான். அப்படி அவன் கரெக்டாக அந்த வீட்டுல இருந்து போகும்போது சரியா அந்த வீடும் வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கும். இதை வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே இவனும் பக்கமா போயிட்டு ஏய் அது நீதானே எனக்கு கால் பண்ணி அந்த பெட்ரோல் எடுத்துட்டு வர சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்கான். ஸோ இவன் தான் அந்த மிஸ்ட்ரீஸான மேன், நம்ம இதுக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் கடந்து ஓடுது. நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டு நல்லா படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கொரியாவுக்கே வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வேலை செய்யற ஆளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜியான் தான். அவன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே உனக்கு மனசே கேட்கல. அந்த நேரத்தில் அவனோட ஃபேஸை கூட பார்க்காம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கார் எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜியான் தங்கியிருந்த அந்த கண்டெய்னர் இருந்த இடம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அவன் பார்க்க அந்த இடம் முழுக்க இப்போ ரீடெவலப்மெண்ட் திட்டம் நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அப்போ நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்த சில ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருந்திருப்பாங்கல்ல, அதை பற்றி யோசிச்சு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். அப்புறம் இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு மாதிரி பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் இவனையும் கலந்துக்க சொல்லுவார். இவனு வேறு வழி இல்லாமல் கலந்துப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு மறுபடியும் அந்த பங்குக்கு போயிட்டு நம்ம ஜியோனை மீட் பண்ணுறான். அவனை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அவன் இப்போ வரைக்கும் அதே வேலை பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தங்கியிருக்க அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறான். அது ரொம்பவே சின்னதாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு நம்ம மின்னையும் போய் மீட் பண்ணுறான். அவன் கூட நல்லா சரக்குலாம் அடிக்கிறான். ஸோ 2 பேரும் நல்லா போதையாயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணி கூப்பிடுறாங்க, ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா பேசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஜே இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு நம்ம முன்ன ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால தான் அவனை ட்ராக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான் மொபைலில். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லாஸ்ட்டாக அவனை ஸ்கூலில் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அவனை பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்கறதுனால தான் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அவனை கட்டி பிடிச்சி எல்லாருமே வந்துட்டாங்க. இருந்தாலும் பார்க்க மட்டும் ஏன் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அவன் இப்போ வரைக்குமே மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான் போல, அதனால தான் அவன் ஹாஸ்பிட்டல்லே இருக்கான். ஸோ இவனோட இந்த நிலைமையை பார்த்து கொஞ்சம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அடுத்து எல்லாருமே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மறுபடியும் ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒரு கடற்கரைக்கெல்லாம் போகிறாங்க. அப்படியே நல்லா சுற்றி பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குளிரில் நடுக்கம்லாம் வருது. அதனால அவனுக்கு வேறு ட்ரெஸ்லாம் போத்தி விடுறாங்க. அப்படி போடும்போது நம்ம பார்க்க அவனோட டிஷர்ட்டை கழட்டுவானா, அந்த நேரத்தில் நம்ம ஜே அவனோட உடம்புல இருக்கக்கூடிய சில கீரல்கள்லாம் பார்க்குறான். அதாவது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த சைக்கோட மெமரிஸ்லாம் வரும்போது அப்படியே அவனோட உடம்புலாம் போட்டு ஒரு மாதிரி அரிப்பான்ல, அப்புறம் காதெல்லாம் சொறிவான். ஸோ அந்த ப்ராப்ளம் அவனுக்கு இப்போ வரைக்கும் இருக்கு போல, அதனால தான் அந்த உடம்புல நகத்தெல்லாம் போட்டு கீறின மாதிரி சில காயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட சகஜமான வாழ்க்கைக்குள்ளேயே போகிறாங்க. நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம். அப்போன்னு பார்த்து திடீர்னு அவன் ஒரு நாள் ஒரு ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு வரான். யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி அங்கே போக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜியோன் தான் அதை சொல்லியிருப்பான். யார் இந்த ஃபியூனரலில் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அது நம்ம மின்னு. ஸோ இதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, செம்மையாக ஷாக் ஆயிடுச்சு இவனுக்கு. எப்படி அவன் இறந்து போனானே தெரியாமல் ஒரு மாதிரி செம்மையாக தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட மொபைலை எடுத்துட்டு அவன் வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது லாஸ்ட்டாக நம்ம மின் சாகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு 4-5 டைம் கால் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இவன் தான் அதை எடுக்காமல் விட்டுட்டான் போல. ஆக்சுவலாக நம்ம மின் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருந்திருக்கான். அவனோட வீட்டை அவனே எரிய வச்சுட்டு எதுக்காக அந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல நினச்சிருக்கானே, அது என்னன்னு தெரியலையே, நான் வேற காலை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின் கூட இருந்த சில அழகான மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் நினச்சிக்கிட்டு ஒரு கடற்கரை ஓரமாக வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். அப்படி அழுதுகிட்டே இருந்தவன் என்ன நினச்சானே தெரியல,
மின் செத்ததுக்கு இவன் தான் காரணம், அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம், இதுக்கும் நான் தான் காரணம், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம போயிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹைட்ல இருந்து விழுந்து இறந்துடலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குதிக்கிறான். குதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆயிடுது. அவனை சுத்தி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்ப சில வருஷங்கள் கழிச்சு இவனுங்க 7 பேருமே ஒன்னா மீட் பண்ணி ஜாலியா அந்த லைஃப்லாம் என்ஜாய் பண்ணிருப்பானுங்கல்ல, கடற்கரையெல்லாம் சுத்தி இருப்பானுங்கல்ல. அதுக்கப்புறம் இவனுங்க 7 பேருமே என்ன ஆனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தங்களோட ஃபிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க, ஜியோனை காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா பணம் இல்லாம அப்படியே பாதியில அவனோட படிப்பை நிறுத்திட்டான். அதுக்கப்புறத்துல இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பார்ட் டைம் ஜாப்பையும் அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதனால அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் பணம் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறாங்க. அதுவும் இல்லாம வீட்டு வாடகை கூட சரியா அவங்களால இப்ப கட்ட முடியறது இல்ல, வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவனோட கஷ்டம் எல்லாத்தையுமே இவனோட அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அம்மா இந்தம்மா இதாம்மா என்கிட்ட இருக்க கடைசி பணம், என்கிட்ட இதுக்கப்புறம் பணமே இல்லம்மா, இதை வச்சுட்டு நீ எப்படியாவது என்னை காப்பாத்துமா, என்னால இந்த லைஃபை வாழ முடியல, எனக்கு ரொம்ப நரக வாழ்க்கையா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். இவன் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது அவனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹனை காட்டுறாங்க. இவனை ஒரு நாள் அவனோட அம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் போட்டு கொடுக்குறாங்க. அவனோட சிஸ்டரும் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட அம்மா சொல்றாங்க, நீ ஏன்பா இப்போ வரைக்கும் எங்க கூட வந்து தங்க மாட்ற, அதான் அவன் அப்பா கூட நீ தங்கல, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. மறுபடியும் அப்பாவை பத்தி கண்டுக்காமே பேசுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் வேக வேகமா அவனோட அப்பாவை போய் பாக்குறான். ரொம்ப நாளா அவனோட அப்பாவை பார்க்காம தான் இருந்திருப்பான். சரி இப்போவாது திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ கூட பாத்தீங்கன்னா அவர் குடிச்சிட்டு தான் இருக்காரு. அப்பா ஏன்பா இப்படி இருக்க, நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து தனியா செத்து என்னதான் சாதிக்க போற, உன்னை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது, தயவு செஞ்சு நீ பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேட்டு அம்மா கூட மறுபடியும் வந்து சேர்ப்பா, நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரு ஃபேமிலியா வாழலாம், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. ஸ்டார்டிங்ல அவனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா சேர்க்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனா போது அப்படின்னு சொல்லி சேர்த்துறாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவருக்கு இப்போ வரைக்கும் தன்னோட ஒய்ஃப் மேல ஒரு மாதிரி கோவமா இருக்குது போல. அதனால கத்தியை எடுத்துட்டு அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. ஆனா அந்த நேரத்துல எப்படியோ அவங்களோட ஒய்ஃபும் பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு டோரை சாத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் இவர் விடாம கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டோரை உடச்சிட்டு உள்ள போய் அவங்கள போட்டு தரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜோஹனும் வந்துருவான். அவனோட அப்பாவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட காது கேட்காம போயிருக்கும்ல, அதே காதுல மறுபடியும் அடிபடுது. அப்படியே ஒரு மாதிரி அவனோட காதே கேட்கல கொஞ்ச நேரத்துக்கு. இருந்தாலும் அந்த நிலைமையிலேயே அவனோட அப்பாவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கத்தி போயிட்டு அப்படியே அவரோட வயிற்றிலே குத்திருது. தெரியாம நம்ம ஜியோன் தான் வந்துட்டு தள்ளி விட்டுட்டான். அவனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரத்த வெள்ளத்துல முடியாம கீழே விழுந்திருக்கும் போது இவன் பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோட அப்பாவை தெரியாம குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியில சொல்லும் போது அவனோட அப்பாவும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா இது நம்ம ஜோஹனுக்கு தான் ஆபத்தா முடியும், அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்றாரு. பட் இருந்தாலும் இவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இவனை. அதுக்கப்புறம் நம்ம ஜங் இருக்கான்ல, இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம பார்க்க அடிக்கடி மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கான். அவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்டா கனெக்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கும் அதானே பிடிக்கும், நம்ம மேல அக்கறை காட்டுறவங்க யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவன் கூட வந்து பேசிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஒரு நாள்லாம் சில ரவுடி பசங்க கிட்ட இவன் பயங்கரமா அடி வாங்குவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஒரு நாள் ஒரு இடத்துல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ பாத்ரூம்ல போயிட்டு நிறைய மாத்திரலாம் வேற எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இவன் என்ன யோசிக்கிறானா, இவனுக்குன்னு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு பார்க் மட்டும்தான், அவன் மேல அக்கறை காட்டுறதுக்கும் சரி. ஆனா அவனே வந்துட்டு இப்போ உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான். அதனால நமக்குன்னு இப்போ யாரு இருக்கா, அக்கறை காட்டுறதுக்குன்னு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்போ பிரிஞ்சு போயிட்டோம், யாருமே இப்போ ஒன்னா இல்ல, இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனும் பாத்தீங்கன்னா அதிக டேப்லெட்ஸ் எடுத்து அப்படியே ஒன்னா போட்டுட்டு அப்படியே அந்த பாத்ரூம்லேயே விழுந்து இறந்துடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னதான் காட்டுறாங்க சாகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பாத்தீங்கன்னா இந்த இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இவனும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சரியா படிக்கல போல, அதனால தான் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்களோட ஃபியூனரலுக்கு அந்த பிரின்சிபல் வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு. ஸோ அப்ப அவர் நம்ம முன்னையும் பார்த்துட்டு, டேய் நீங்க தான் வேலை பார்க்குறியா, இதான் நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படின்னு சொல்லிட்டு எங்க கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் திமிராவே. அந்த நேரத்தில் அவன் ஒரு மாதிரி கோவத்தோட திரும்பும் போது, இதே கண்ணு தாண்டா உன் அம்மாவும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி கோவத்தோட என்ன பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கார்ல ஏறிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மின்னுக்கு ஒரு விஷயமே புரியுது. அது என்னன்னா, சின்ன வயசுல இவனோட அம்மாவை ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காட்டினதே அந்த பிரின்சிபல் தான். அதுவும் இல்லாம இவர் தான் வந்துட்டு என்னோட அம்மா கிட்ட தப்பாவும் நடந்திருக்கணும், அதனால தான் இவன் ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி என்னோட அம்மாவும் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனை அடிக்கிறதுக்காக இப்படி காரை விட்டு வெளியே வாடான்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். ஆனா அந்த பிரின்சிபல் அதெல்லாம் கண்டுக்காம போன் தான் பேசிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல இவன் கண்ணாடிலாம் உடைக்க ட்ரை பண்ண அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அதுக்கப்புறமேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மின்ன அவனோட அப்பா கூப்பிட்டு வருவாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமா இருப்பாரு நம்ம மின் மேல. அந்த நேரத்துல அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்கிறாரு. ஏண்டா என்னால சத்தியமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா, நீ நல்லவனா இல்ல கெட்டவனா, ஏன் எப்ப பாரு லூசுத்தனமா இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டே இருக்க, நீ இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சொன்ன மாதிரி உன் அம்மாவை நீ தான் கொலை பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு மனசே உடஞ்சு போயிருது. ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த மாதிரி சொன்னப்ப கூட இவனுக்கு அந்த அளவுக்கு வலிக்கல. ஆனா இப்போ தன்னை பெத்த அப்பாவே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இவன் நமக்குன்னு யாருமே இல்ல, என்னை நம்பிட்டு இருந்தா என்னோட அப்பாவும் இப்ப என்னை கைவிட்டு
விட்டுட்டாரு, அவருக்கே என் மேல நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவன் அம்மாவும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கை வந்துட்டு அப்படியே எரிய விட்டுருப்பான். அப்படி எரிய வைக்கும்போது அவன் தங்கியிருக்க அந்த இடத்துல இருந்த ஸ்கர்ட்டனையும் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த வீடே எரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி தான் இவன் தற்கொலையும் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்னு வந்துட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான்ல, அதுக்கப்புறமேட்டு இவன் ரொம்பவே சேடாக இருந்திருப்பான். மின் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக இவன் வந்துட்டு மின்னு அந்த எரிய விட்டுட்டு போயிருப்பான்ல அவனோட வீட்டில். அப்போ இவன் கூட போயிட்டு அந்த 8ஆம் நம்பர் போட்ட சாவியை எடுத்திருந்திருப்பான். ஸோ அந்த சாவியோட ஞாபகம் இப்போ இவனுக்கு வருது. எதனாலனா இவன் படிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டோர் ரூம்ல இருந்து சில லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் அந்த சாவி இந்த லாக்கருக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் நம்பர் போட்ட ஒரு லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா அந்த சாவிலையும் 8 தானே போட்டிருக்கோம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கு. ஸோ அந்த நோட்டில் சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். கடற்கரை, அப்புறம் தீ விபத்து, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எழுதியிருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டிராயிங்கும் இருக்கும். ஒரு ரூம் நம்பரை போட்டு அந்த ரூம் வந்துட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவன் சந்தேகப்பட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்க அந்த ரூம் நிஜமாவே அதே மாதிரி தான் இருக்குது. இவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லாக்கர்ல இருந்த நோட் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு கண்டிப்பாக பழமையானதாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கிரைம் நடந்தால் இந்த இடம் எப்படி கரெக்டாக வரைஞ்சிருப்பாங்க அக்யூரேட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி பதற்றத்தோடு அந்த இடத்த விட்டு நடந்து வரும்போது அவங்ககிட்ட சில பேர் சொல்றாங்க, அது என்னன்னா ஜோஹனோட அப்பா வந்துட்டு அந்த இடத்துல தான் இறந்து போனாரு. ஸோ அந்த கேஸ்னால ஜோஹன் வந்து இப்போ லாக்அப்ல இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கே போயிட்டு இவன் அந்த நோட்டை மறுபடியும் பார்த்துட்டே இருக்கும்போது அதில் இன்னொரு டிராயிங்கும் போட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தீயில எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதை பார்த்தா நம்ம முன்ன மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் லாஸ்ட்டாக இறந்து போயிருப்பான்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட படமும் போட்டிருக்கு. இவனும் இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்ல இருக்க இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஏற்றிட்டு இருக்காங்க ஒரு டெட் பாடியை. ஆக்சுவலாக அது யாரோட டெட் பாடின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜங்கு வந்துட்டு அந்த ஓவர் டோஸ் இருக்க டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாத்ரூமில் விழுந்திருப்பான்ல இறந்து போன மாதிரி. ஸோ அவனோட டெட் பாடியை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அதனால தான் அதை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம ஜேக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அது என்னன்னா இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்கல்ல, அதாவது இறக்குறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க ப்ரெடிக்ட் பண்ணி இந்த நோட்டில் எழுதி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பு மாதிரி டிராயிங்காக வரைஞ்சி வச்சிருக்காங்க, இல்லைன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த லாக்கரில் யாரோ ஒருத்தங்க இந்த நோட்டை எழுதி ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே எப்படி இப்போ கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவன் இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து குதிச்சு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம் ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்க போயிருப்பான்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நோட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் சாகிறதுக்கு முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அதாவது அவன் அந்த இடத்துல குதிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல பறந்துகிட்டு இருந்திருப்பான்ல, அந்த சீனை தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கிம் இந்த இடத்துல வந்து சாகர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதனால இவனோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நோட் இருக்குல்ல, அந்த நோட்டில் இருக்க சில விஷயங்களும் அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அதில் எழுதியிருக்கபடி தான் இவங்களோட வாழ்க்கையும் நடக்குது. எல்லாருமே கரெக்டாக அதில் இருக்க மாதிரியே சாகுறாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியாக அந்த நோட்டோட எண்டிங் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டியா ஏதோ ஒன்று எழுதிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது, இது வந்து எண்ட்லெஸ்ஸான ஒரு சைக்கிள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் சில விஷயங்கள் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே காலங்கள் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி. இப்போ அடுத்த சீனில் நம்ம கிம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டான். அதாவது இந்த ட்ராமா ஸ்டார்டிங் ஆயிருக்கும்ல அந்த சீனுக்கே வந்துச்சு. அதாவது நம்ம கிம் மட்டும் இப்போ டைம் டிராவல் பண்ணி இந்த பாஸ்ட்டுக்கே வந்துட்டான். ஸோ இப்போ வந்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இவங்க 7 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. பீச்சுக்கெலாம் போயிட்டு நல்லா சுற்றிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஜாலியாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கிம்முக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஏன்னா அடுத்து இவங்க எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே இவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் சேடாக அவங்கள பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த 7 பேரில் இவன் மட்டும் தான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால ஸோ இதோடய இந்த ட்ராமாவும் முடியுது. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவோட எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடய முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எதையுமே நமக்கு தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம கிம்மோட அப்பாவை பற்றி, மின்னோட அம்மாவை பற்றி, அப்புறம் அந்த பிரின்சிபல் நம்ம மின்னோட அம்மாவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்றது எதையுமே நமக்கு தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க அதை பற்றி பேசுறதோடய முடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மார்க்ன்ற ஒருத்தன் இறந்திருப்பான்ல நடுவில் நம்ம பார்த்துருப்போம். அதான் அவன் கூட நம்ம ஜோஹன் அப்பா கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து நடுவில் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நான் கடற்கரையில் பல முறை சாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு மாதிரியே எண்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளில் மாட்டிருப்பாரா? அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அவருக்கே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நான் பல முறை அந்த கடற்கரையில் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அவரும் இதில் மாட்டி பல முறை செத்துருப்பாரு போல. ஸோ நடக்க போகிற எல்லா விஷயமும் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னா ஒரு வேளை அந்த புக்கை எழுதுறது அவராக தான் இருப்பாரா? அதனால தான் அவர்கிட்ட அந்த லாக்கரோட சாவி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் இப்போ இந்த இடத்துல
படத்தில் எண்டிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே சரியாக காட்டல. ஸோ இப்போ அவரை மாதிரியே தான் நம்ம கிம்மோ ஒரு எண்ட்லெஸ்ஸான சைக்கிளில் மாட்டிருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் ப்ரெசென்ட்டுக்கே வந்துருவான். ஸோ அப்படியே இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். தேங்க்யூ.